தேவனிடத்தில் எதை கேட்டால் பெற்றுக்கொள்ளலாம்ங்கிற நம்பிக்கை, ஒரு தெளிவு இந்த அருமையான பக்தனுக்கு இருந்தது போல. அவர் என்ன கேட்டார் சிந்திக்கலாமா? சங்கீதம் 119:29. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். வேற எதையும் கேட்கல. ஏன்னா எல்லா ஆசீர்வாதமும் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய உலகத்தில் காணப்படக்கூடிய சகல காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது விண்ணுலக வாழ்வாகிய பரலோகத்தின் காரியமாக இருந்தாலும் சரி, சகலமும் அந்த பரிசுத்த வேதாந்தத்தில் உண்டு. இந்த தெளிவை அவர் பெற்றனால தான் மிக தெளிவாக கடவுள்கிட்ட கத்தர்கிட்ட அவர் கேட்குற ஒரு வார்த்தை, உங்களுடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். வேறு ஒன்றும் கேட்கல. எனக்கு இன்னும் மேற்கொண்டு சரீர சுகம் வேண்டும், ஆட்சி செய்ய எனக்கு இன்னும் அதிகாரம் வேண்டும், இன்னும் நான் எல்லா தேசங்களையும் என் கைக்குள்ளாக கொண்டு வரணும், எதையுமே அவர் கேட்கல. அவர் கேட்டது எல்லாமே உங்களுடைய வேதத்தின் மகத்துவத்தை எனக்கு அருள் செய்யும். ஏன்னா ஒரு உன்னதமான வேண்டுதல், ஏன்னா அதிசயமான, அதுவும் சொல்கிற பொய் வழிகளை நான் வெறுக்கும்படி, அவர்களை விட்டு விலகி வரும்படி எனக்கு உங்களுடைய வேதத்தை அருள் செய்யும். அன்பர்களே, எல்லாம் செய்துட்டு தெரியாதுன்னு சொல்கிறது இயல்பு. ஆனால் வருமுன் காப்பது சிறந்தது என்று வார்த்தையின்படி இந்த பக்தன் வேண்டுகிறார். நாமும் கூட நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை அந்த இருதயத்தில் இல்லாத பட்சத்தில் தோல்வி நிச்சயம், வீணான பயங்கள், மறுவாழ்வை குறித்து நிச்சயமில்லாதபடி போய் கொண்டு இருப்போம். ஆனால் இன்று ஆண்டவரிடத்தில் கேட்போமா? பொய் வழியாகிய மனிதர்களுடைய கற்பனைகளால் உருவாக்கப்பட்டவர்களை விட்டு விலக்கிவிடும் ஆண்டவரே, ஜீவ வழியில் நடத்தும் சுவாமி என்று அவரை நோக்கி கேட்போம். அன்புள்ள ஆண்டவரே, என்னோட ஜெபிக்கிற யாவரையும் ஜீவ வழியில் நடத்துவீராக. பலவீனங்கள், நோய்கள், போராட்டங்கள், மரண பயங்களை நீக்கி நித்திய வாழ்வை குறித்த மகிழ்ச்சி, சந்தோஷம், நம்பிக்கை ஊட்டுவீராக. இந்த வசனத்தின்படியே கர்த்தருடைய வேதத்தை அருள் செய்யும் அப்பா. உடைய வார்த்தையின்படி நடக்க கற்றுத்தாரும். ஜெபத்தை கேட்டீரே, நன்றி. இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பலில் ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.